வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான டிஃபன் காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டிஃபன் காம்போவில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தோசையும் அது கூடவே பார்த்தீங்கன்னா நல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான தேங்காய் சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்லாம் ஒன்றுக்கு ஒன்றே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க கொத்தமல்லி தோசையும் தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு சட்னி செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்குங்க. அப்போ தான் சட்னி நமக்கு நல்லா வெள்ளையாக கிடைக்கும், ஹோட்டலில் இருக்கிற மாதிரி. இப்போ 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் 5 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாய் 5, சின்ன வெங்காயம் 2, பூண்டு பல் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பால் ஊற்றி அரைக்க போகிறோம். அதுதான் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு இனுக்கு அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காகவே தான் வச்சுக்க போகிறேன். சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணியிருக்கேன். தாளிப்பை சட்னியில் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். இதே போல் நான் சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம கொத்தமல்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். அதில் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டு பல் சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. கொத்தமல்லி நல்லா ஒரு 2-3 தடவை அலசிடுங்க, மண் நிறையா இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. நமக்கு இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால் உப்பு அதிகமாக சேர்த்துற வேணாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்து வச்சுருக்க மாவு. இப்போ நம்ம அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் கழுவி இது கூடவே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த அளவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்குங்க. நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த தோசை. இப்போ பாருங்கள் மாவு கலந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நமக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ தோசை ஊற்றிக்குவோம். தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் கல் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி தோசை நல்லா மெல்லிசாவே ஊற்றிக்கிங்க. ரொம்ப அருமையாக வரும். இதே மாவை நீங்கள் ஊத்தப்பம் மாதிரி ஊற்றினாலும் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் புசு புசுன்னு இருக்கும். ரோஸ்ட் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ தோசை ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வேகட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ திருப்பி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட கொத்தமல்லி தோசை ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு தோணும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கொத்தமல்லி சாப்பிடாத குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம இதே போல் செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நான் சொன்னது போல் இந்த ரெசிபியை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் டிஃபன் காம்போ ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.